சிவாய. அன்பர் ஒருவர் கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய இரும்பு பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், அருவாமனை, சரிங்களா, தேங்காய் உடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அருவா, காய்கறி நறுக்கக்கூடிய கத்தி, ஸோ இந்த மாதிரியான எடுத்துக்கலாம். அல்லது சைக்கிள், சரிங்களா, கடப்பாரை, மண்வெட்டி, இது எல்லாமே இரும்பு பொருட்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அன்றாடமான பயன்படுத்தக்கூடியது. அப்போ வீட்டு கொல்லைப்புறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மண்வெட்டி, கடப்பாரை இதெல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் தான். இவற்றை நாம் வீட்டில் பொதுவாக எந்த இடத்துல வச்சுக்கணும், அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப பழுதாகி துருபிடிச்சி இருக்கிற அமைப்பில் நாம் வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு நண்பர் கேட்டாங்க. அதாவது நாம் வாழ்க்கையில் அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கு தேவையான விஷயத்தின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய இந்த இரும்பு சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உரிய முறையில் பராமரித்து நாம் பயன்படுத்துவோமே ஆனால் சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இரும்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவத்தில் வரும். அப்போ இதெல்லாம் உரிய முறையில் நாம் பராமரிக்காமல் பழுதடைந்து அல்லது உடைந்து போய் நாம் பயன்படுத்துகிறோம், அல்லது வீட்டிலே அந்த பழுதான பொருளை இரும்பு பொருளை வீட்டிலே வச்சுருக்கோம் அப்படின்னா சனி பகவானுடைய தீய கெடுதலான ஆதிக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் என்று பொருள். அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தேவையற்ற மனக்கஷ்டங்கள் வரும், மனக்கசப்பு உண்டாகும். திடீர் ஏதாவது ஒரு காரணத்தினால வழக்கு சார்ந்தது அல்லது கடன் நோய் ஏதாவது பிரச்சனை ஏற்படும், மூட்டு வலி சார்ந்த பாதிப்பு வரும். வீட்டில் யாருக்காவது அல்லது குடும்பத் தலைவருக்கு மூட்டு வலி அல்லது இரத்த சோகை சார்ந்த பாதிப்பு, உடம்புல இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது திடீர் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படலாம்னு சொல்லலாம், சரிங்களா. அப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இரும்பு பொருட்களை போதிய கால இடைவெளியில் நீங்கள் பராமரித்து பயன்படுத்துவது சனி பகவானுடைய நல்ல ஆதிக்கம், சுபமான ஆதிக்கம், சுபமான அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நம்பலாம், சரிங்களா. அப்போ முறையாக பயன்படுத்திட்டு வரோம், முறையாக பராமரித்து பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி உண்டாகும், வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சரிங்களா. எந்த ஒரு நபரிடம் நீங்கள் போய் எந்த விஷயம் பேசினாலும் சுமூகமாக அது நிறைவேறும், உறவுகள் சிறப்பாக இருக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுடைய உழைப்புக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், சரிங்களா. அதே மாதிரி இந்த இரும்பு பொருட்கள் பராமரித்து பயன்படுத்துகிறோம் எந்த இடத்துல வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம அருவாமனை மற்றும் தேங்காய் துருவல் செய்யக்கூடிய அந்த இரும்பு சார்ந்தது வீட்டில் நம்ம அடுப்படை, அதாவது சொல்கிறது சமையல் செய்யக்கூடிய இல்லையா அந்த இடம், அடுப்பாங்கரைன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா. மற்றபடி கொல்லை பக்கம், அதாவது நம்ம கொல்லையில் ஏதாவது பூந்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம் ஏதாவது பண்ணியிருக்கோம் அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில், அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய கடப்பாரை, மண்வெட்டி, இது மாதிரியான இரும்பு பொருட்கள் இருக்கு இல்லையா, அவற்றையெல்லாம் நாம் வீட்டில் மேற்கு திசை இருக்கு இல்லையா, மேற்கு திசையில் நீங்கள் அங்கே வைத்து பயன்படுத்தலாம். ஏன்னா மேற்குங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது. ஸோ அங்கே நீங்கள் தாராளமாக வைத்து பயன்படுத்தலாம், தவறில்லை, சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.